ராஜ்யசபான்னு ஒன்று இருக்குது. உனக்கு ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொல்லி பல பேர் இந்த தேர்தலில் நிற்க வைக்காம அவங்களுடைய ஆதரவை வாங்கிட்டு ஜெயிச்ச பிறகு ராஜ்யசபா கொடுக்குறேன் சொல்லி பண்ணோம். சொந்த லாபத்துக்காக எங்கே வேணாலும் அவங்க போகக்கூடிய ஆட்கள். பாஜக யார் கூட கூட்டணி வச்சிருக்கிறார்? தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சிருக்கிறார். நீங்களும் நானும் ஓட்டு போட்டால் வரப்போகிறாங்க. இனிமே நம்ம ஓட்டெல்லாம் போட்டாச்சு, தெரியுமில்ல? எல்லாம் போட்டு நம்ம ரிசல்ட் எல்லாம் ரெடி. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே எலெக்ஷன் நடத்திட்டு ஒரு 2 நாளில் பீகார் என்ன ஆச்சு? பழனிசாமிக்கு முன்னாடியே பாஜகவில் போய் இணைஞ்சவர் பன்னீர்செல்வம். போன தேர்தலில் பாஜக ஆதரவோட தான் அவர் நின்று தோற்று பண்ணேன். பாஜகவை மிரட்டுறதுக்கு நீ இப்படி பண்ணலைன்னா நான் திமுகவுக்கு போவேன், மிரட்டுறதுக்காக அதை பயன்படுத்திக்கலாமா ஒழிய எங்கள் அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும், முதலமைச்சராக அண்ணா திமுகவை சேர்ந்தவர் தான் வருவார் என்று அமித்ஷாவே கூறிவிட்டாருக்காரு. அப்போ நீ யாரு? நீ தான் பெரிய கட்சி, நீ இல்லை சொல்லணும் அமித்ஷா கிட்ட. என் கூட வரதா இருந்தால் என்னுடைய தலைமை ஏற்றுக்கிறதா இருந்தால் அவள் இல்லாட்டி விட்டு போகிறேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் இல்லையே. எவ்வளோ கேவலமாக, கொஞ்சம் கூட வெக்கமான இல்லாமல் என்ன சொல்கிற? அமித்ஷா சொல்லி விட்டார் நான் முதலமைச்சராகவேன்னு சொல்கிறீங்க. கட்சி முடிஞ்சு போச்சு. தினகரனை எப்படி பணிய வச்சாங்க? அமலாக்கத்துறை கேஸ் வரப்போகுது அடுத்த வாரம். என்ன அப்படின்னாங்க. சரிங்க ஐயா, நீங்கள் சொல்கிறது தான். அப்புறம் எடப்பாடி ஆட்சிக்கு வருவதாக இருந்தால் நான் தற்கொலை செய்து கொள்வேன்னு சொன்ன ஒரு ஆள் மறுநாள் காலையில் எடப்பாடி தான் இப்போ முதல்வர்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஜெயிலுக்கு போறியா, சப்போர்ட் பண்ணுறியா? அவ்வளோதான். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம். இப்போ அம்மையார் கனிமொழி அவர்கள் ரீசெண்டாக நேற்று தினம் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. திமுகவுக்கு மேலும் பல புதிய கட்சிகள் வர இருக்கின்றன அப்படின்ற கருத்துப்பட சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே 3 பொது தேர்தல்களில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வெற்றி வெற்றின்னு சொல்லி ரொம்பவே ஸ்ட்ரென்த்தனாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கூட்டணி இன்டாக்டாக தொடரவும் செய்யுது. காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட், மதிமுகலாம் தொடரவும் செய்யுது. இப்போ யாரை கருத்தில் வச்சு அம்மையார் சொல்கிறாங்க? குறிப்பாக பிரேமலதா அம்மையார் தேமுதிக கட்சியாக இருக்கிறாங்க. பன்னீர்செல்வம் இன்னும் எந்த முடிவும் எடுக்காமல் இருக்காரு. அதே போல் ராமதாஸ் ஐயா அவருமே ஒரு ஃபேக்ஷனாக இருக்கிறாரு பார்க்குறோம். ஸோ தேமுதிகவை திமுக அழைக்குதா? இதன் மூலியமாக அழைக்குதா? இல்லை, வர்றாங்கன்னு அவங்க வர்றதுக்கான சமிக்ஞைகள் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே. தேமுதிக எங்கே போகுதுன்னு யாருக்கு தெரியும்? அடுத்த நிமிஷம் சொல்ல முடியாத கட்சியில் அவங்க ஒருத்தர். அதே தான் பாட்டாளி மக்கள் கட்சியிலையும் அவர் ராமதாஸ் இப்படி இல்லாமல் அப்படி இல்லாமல் இருக்கிறார். ஏன்னா அவங்க 2 பேர்த்துக்குமே மக்கள் நல கூட்டணி வச்சு ஏறத்தாழ விஜயகாந்த் காலியாகி போயிட்டார். இறக்கும்போது அவர் ஒன்றுமே இல்லை. அரசியல் எல்லாம் போயிடுச்சு. மக்கள் நல கூட்டணியில் அவர் சேர்க்காத கட்சிகளே கிடையாது. எல்லா கட்சியும் ஏறத்தாழ திராவிட இயக்கங்கள் 2 தவிர மிச்சம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து தான் எலெக்ஷன். ஒரு சீட்டு கூட செய்யும் அந்த கூட்டணி ஆதரிக்கப்படவே. திருமாவளவன் அவர்கள் 87 ஓட்டில் தோத்தாரு. ஏதோ ஒரு ஓட்டு அதெல்லாம் பேசுறது அர்த்தம் இல்லை. மக்கள் நல கூட்டணி மக்களால் நிராகரிக்கப்பட்டது. அதில் தான் அவர் மனசு உடைஞ்சார். விஜயகாந்த் மனசு உடைஞ்சு இறந்ததுக்கு காரணமே அந்த தோல்வி தான். ஏன்னா அன்னைக்கு ஊடகங்கள் நீங்கள்லாம் எப்படி தூக்கி விட்டீங்க? அழிந்தது திராவிட இயக்கங்கள்லாம் சொல்லிவிட்டோம். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த கூட்டணி வைக்கிறது, கருத்து கணிப்பு போடுறதெல்லாம் எனக்கு சிரிப்பு தான் வருது. பாஜக யாரு கூட கூட்டணி வச்சிருக்கிறாங்க? தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. நீங்களும் நானும் ஓட்டு போட்டால் வரப்போகிறாங்க. இனிமே நம்ம ஓட்டெல்லாம் போட்டாச்சு, தெரியுமில்ல? எல்லாம் போட்டு நம்ம ரிசல்ட் எல்லாம் ரெடி. எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே எலெக்ஷன் நடத்திட்டு ஒரு 2 நாளில் பீகார் என்ன ஆச்சு? மகாராஷ்டிராவில் என்ன ஆச்சு? பீகாரில் கொஞ்சம் சக்ஸஸ் ஆகிட்டாங்க. மகாராஷ்டிராவில் இது பண்ணதில் அவங்களால இன்னும் நிலச்ச ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. நிலச்சி நிற்க முடியலையே அவங்களால. கூட பாருங்க, ஒரு துணை முதல்வர் வெளியே போகிற நிலைமையில இருந்து அவர் செத்து போயிட்டார். அதனால் அவங்களால மகாராஷ்டிராவில் தேர்தல் ஆணையத்தை கையில் வச்சுக்கிட்டு அத்தனை ஒரு 50-60 சீட்டை தவிர மிச்சம் எல்லாத்தையும் அவங்க ஜெயிச்சாங்க. என்ன பிரயோஜனம்? நிலச்ச ஆட்சியை நடத்த முடியலையே. பீகாரில் நிதிஷ்குமாருங்கிற ஒரு தலைவர் இருந்தார், அவர் காணாம போயிட்டார். முடிஞ்சிச்சு, அவர் கதை ஓவர். அவரை பொம்மை முதலமைச்சராக வச்சுட்டு முழுக்க பாஜக ஆட்சி பண்ணிட்டு
ஸோ இந்த கூட்டணி கணக்குகள் தாண்டி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒன்று இருக்குன்றீங்க. எலெக்ஷன் கமிஷன் வந்து நேர்மையா நடந்தாலொழிய இந்த கூட்டணி கணக்கெல்லாம் நம்ம வந்து பார்க்க வந்து நேரத்தை வீண் பண்றதா. ஆனா திமுக களத்துல பணி செஞ்சிருக்காங்க எஸ்ஐஆர் சம்பந்தமா. அது அவங்களே சொல்றாங்க. பாஜகவினரே என்ன சொல்றாங்கன்னா, திமுகவை ஏமாத்துறது அவ்வளவு சுலபமா இல்லை சார் அப்படின்னு. அவங்க எல்லா வகையிலையும் கத்து வச்சிருக்கிறாங்க. நம்ம கோலத்துல பஞ்சம்னா அவங்க இது பூமிக்குள்ளே பாயிறாங்க, அந்த அளவு இருக்காங்க. அதனால அவ்வளோ சுலபமாக அப்போ கூட பாருங்க, ஆயிரக்கணக்கான ஓட்டுகளில் பேரெல்லாம் போயிடுச்சு. இல்லை, வாக்காளர் பட்டியலே இப்போ அது தானே. வாக்காளர் பட்டியலே வந்து பாஜகவுக்கு எதிர்த்து போடக்கூடியவர்கள் தெரிஞ்சால் அவங்க பேரெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு. அதில் காந்தராஜ் பேரும் இருக்கு. காந்தராஜ் இல்லை, ஓட்டு இல்லையே. ஓஹோ, நேற்று கூட ஏதோ கேட்டாங்க, அனுப்புனேன். என்ன ஆகுன்னு தெரியல, எதோ கேட்குறாங்க. நேரில் வாண்டுறாங்க. நான் சொன்னேன், எனக்கு வயசு என்ன வயசுமா, நான் எப்படி நேரில் வர்றது அப்படின்னு. அப்புறம் ஏதோ சரி இதெல்லாம் அனுப்புங்க அதெல்லாம் அனுப்புங்க. எவ்வளவு இதை கொடுக்க வேண்டியிருக்குதுங்க, எத்தனை குறிப்புகளை கொடுக்க வேண்டியிருக்குது. ஆதார் கார்டு தேவையில்லைனாங்க. அப்போ ஆதார் கார்டு எதுக்காக கொடுத்தேன், எதுக்காக செலவு பண்ணேன்? பல கோடிக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி ஆதார் கார்டு கொடுத்துருக்கேன், மக்கள் வரி பணத்தை செலவாகி. அந்த ஆதார் கார்டு வந்து ஓட்டு போடுறதுக்கு செல்லாது. ஏன்னா ஆதார் கார்டில் இருக்கிற பிரச்சனை என்னன்னா, நீங்கள் தெல்லு முள்ளு பண்ண முடியாது. ஆதார் கார்டு மூலமாக நம்ம என்ட்ரு ஆகிட்டோம்னா ஓட்டு இல்லை கேட்டு இல்லை என்ன வளர்க்குறது எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் ஆதார் கார்டை நைஸாக வெளியிட்டாங்க. ரேஷன் கார்டு இது இந்த மாதிரி விஷயம்லாம் கேட்க. அதில் நம்ம பேர் ஊரை விட்டு போயிட்டோம்னா ரேஷன் கார்டில் நம்ம பேர் போயிடும், வேறு எங்கேயோ மாறி போயிடும். அது இப்போ நான்லாம் வந்து ரேஷனே வாங்கிறது இல்லை, என்கிட்ட கார்டே கிடையாது, எங்கே போகிறது? இது மாதிரி பல விஷயங்கள் கேட்குறாங்க. பாஸ்போர்ட்டு கேட்டாங்க. எத்தனை பேர் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேர் பாஸ்போர்ட்டாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வயசுக்கு மேலே நம்ம போகிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லி என் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி போச்சு, தூக்கி போட்டேன். இப்போ பாஸ்போர்ட் கொடுங்க சார், நான் எங்கே போகிறேன் சார்? இப்போ நீங்கள் சொன்னீங்க தேமுதிக வந்து எப்படி அவர் மக்கள் நல கூட்டணி அமைச்சார், அதனால தான் மனசு உடஞ்சி அவர் வந்து உடல்நல கூட்டினார் அப்படின்லாம் சொன்னீங்க. அவர் கடந்த அவரோட மறைவுக்கு பிறகும் அம்மையார் பிரேமலதா வந்து இபிஎஸ் கூட கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வச்சாங்க. அது கூட 2019 பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் இருந்தாங்க. 2 கூட்டணியும் இருந்துமே அவங்களால சீட் கன்வர்ஷன் வந்து வரல. ஸோ அப்போ இந்த தடவை வந்து அவங்க டிஎம்கே ஆப்ஷன்ஸை வந்து அவங்க விரும்புகிறாங்களா இதன் மூலியமா அப்படிங்கிறது? நான் தான் சொல்கிறேன், யாரை பற்றி வேணாலும் நம்ம இவங்க இப்படி போவாங்க, இந்த கொள்கையின் அடிப்படையில் இப்படி போவாங்கன்னு நம்ம சொல்லலாம். பாட்டாளி மக்கள் கட்சி அப்பா மகன் 2 பேரும் பிரேமலதா, இந்த இவங்களை வந்து நம்ம சொல்லவே முடியாது. விக்கிரவாண்டி தேர்தலில் நீங்கள் இன்றைக்கும் மறக்க முடியாதுங்க. ராத்திரி 9:30 மணி வரையிலும் பழனிசாமி கூட இபிஎஸ் கூட பேசிக்கிட்டு இருக்காரு. கூட்டணி விக்கிரவாண்டி தேர்தலில் நிற்கிறதுக்கு கூட்டணியில் ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்காரு. கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க. காலையில் 10 மணிக்கு பாஜகவுடன் கூட்டணின்னு சொல்லிட்டு பாஜக கூட கூட்டணி நிற்கிறாங்க. பழனிசாமி விட்டாங்க. ராத்திரி 9:30 காலையில் 7 மணிக்குள்ளார கட்சி மாறியாச்சு. அதனால் அவங்க 2 பேரும் எங்கே போவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஓகே, அதனால் அந்த கட்சிகளை விட்டுருங்க. அவங்க அரசியலுக்கு சொந்த லாபத்துக்காக எங்கே வேணாலும் அவங்க போகக்கூடிய ஆட்கள். அதனால் அவங்கள இது பண்ண முடியாது. மற்றபடி அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக ஒரு கட்சி நடத்துகிறவங்கள பற்றி வேணால் நம்ம சொல்லலாம். இப்போ தேர்தல் சமயத்தில் திமுக வெற்றி பெறக்கூடிய லெவலில் இருக்குது திமுக. ஸோ 100 ஓட்டுனாலும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, 50 ஓட்டுனாலும் ரொம்ப முக்கியம். ஸோ லெட்டர் பேட் கட்சியை கூட திமுக இந்த முறை அரவணைக்கணும் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த தேர்தலில் இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரவணைப்பு தன்மை கொண்டவர். கலைஞரை விடவும் ஸ்டாலின் அவர்கள் இந்த 3 பொது தேர்தலில் ஒரே கூட்டணியை வச்சு வென்றிருக்கிறத பார்க்க முடியுது. மேலும் பல பார்ட்னர்ஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி வந்தால் அக்காமடேட் பண்ணிப்பாரா மு.க. ஸ்டாலின் அவர்கள்? வர்றவங்களாம் சேர்த்திக்க வேண்டியது தான். இப்போ நிறைய இது இருக்குதுன்னு ராஜ்யசபான்னு ஒன்று இருக்குது. உனக்கு ராஜ்யசபா கொடுக்குறேன்னு சொல்லி பல பேர் இந்த தேர்தலில் நிற்க வைக்காமல் அவங்களுடைய ஆதரவை வாங்கிக்கிட்டு ஜெயிச்ச பிறகு ராஜ்யசபா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பண்ணலாம். நிறையா இருக்குது கூட்டணி சேர்றது. நான் ஜெயிப்பேன்னு தெரிஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக மரம் பழுத்தால் வவ்வாலை வாவென்று அழைப்பார் உண்டு தானா. ஓகே, இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு இபிஎஸ் மீண்டும் சொல்லிட்டாரு, தெளிவுபடுத்திட்டாரு. ஸோ ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் 2-3 முறை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசினார். மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று சொன்னாலும் அது வந்து அரசியல் இருக்கிறது என்ற கருத்து இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு டிஎம்கே ஒரு ஆப்ஷன் இருக்குன்றாங்களே, அப்படி வந்தா டிஎம்கேல அது சும்மா ஒரு போக்கு காட்டுறாங்க.
அவர் போன தடவை பாஜகவோட இணைஞ்சு தான் நின்னாருங்க தேர்தலில். பாஜக பழனிசாமிக்கு முன்னாடியே பாஜகவில் போய் இணைஞ்சவர் பன்னீர்செல்வம். ஓகே. போன தேர்தலில் பாஜக ஆதரவோட தான் அவர் நின்று தோத்து போனார். அதனால அவர் இன்னொரு கட்சிக்கு போவார் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. திமுகவுக்கு வருவார் நான் நம்பல. பாஜகவை மிரட்டுறதுக்கு நீ இப்படி பண்ணலன்னா நான் திமுகவுக்கு போவேன் மிரட்டுறதுக்காக அதை பயன்படுத்திக்கலாம ஒழிய அவர் நிச்சயமா போவேன். இல்ல அப்ப அவருக்கு என்ன டிமாண்டா இருக்கும்? ஏன்னா அவரு டிஎம்கே அவரை பொறுத்தவரை எனக்கு எம்எல்ஏ கூட அவ்வளவுதான். வேற ஒன்றும் அவருக்கு பெரிய ஆசைகள். ஏங்க முதலமைச்சர் பதவியிலே இருந்தாரு போனா போயிட்டாரு. அதை பிடிச்சிக்கிறது பழனிசாமி மாதிரி உயிரை கொடுத்து பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டு என்ன ஆனாலும் சரி எது போனாலும் சரி பதவி தான் முக்கியம்னு சொல்லிட்டு பழனிசாமி சுத்துறாரு இல்லை. பழனிசாமி இன்னைக்கு பேசுறத கேட்டேன். எங்க அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் முதலமைச்சராக அதிமுகவை சேர்ந்தவர் தான் வருவார் என்று அமித்ஷாவே கூறிவிட்டாருங்கிறாரு. அப்ப நீ யாரு? நீ தான் பெரிய கட்சி, நீ இல்ல சொல்லணும் அமித்ஷா கிட்ட. என் கூட வரதா இருந்தா என்னுடைய தலைமை ஏத்துக்கிறதா இருந்தா வா, இல்லாட்டி விட்டு போறேன்னு சொல்றதுக்கு உனக்கு தைரியம் இல்லையே. எவ்வளவு கேவலமா கொஞ்சம் கூட வெக்கமான இல்லாம என்ன சொல்ற? அமித்ஷா சொல்லி விட்டாரு நான் முதலமைச்சராவேன்னு சொல்றீங்க. கட்சி முடிஞ்சு போச்சு. இப்போ என்டிஏ அலையன்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது அதிமுகவுக்கு பின்னடைவா பாக்குறீங்களா? என்டிஏ கூட்டணி அதிமுக சர்வே ஆகிறதுக்கு அதோ அவங்க தனியா நின்னாங்கன்னா நிறைய பாஜகங்கிறது ஒரு டெட் வெயிட். ஆனா இன்னைக்கு அவங்க தேர்தல் ஆணையத்தோட அவங்க கையில வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு பாஜகங்கிறது ஒரு பவர்ஃபுல் ஆளு. ஓகே ஓகே. அரசியல் விதிகளுக்கு மீறி அவங்க எல்லாமே செய்யறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்க சசிகலா சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு மனதாக முதலமைச்சர் தேர்ந்தெடுத்த போது பாஜக கவர்னர் பதவி பிரமாணம் செய்ய முடியாதுன்னு போயிட்டார். சட்டவிரோதம், அரசியல் சட்டத்துக்கு விரோதம். அது மாதிரி அவங்க அரசியல் சட்டம் எல்லாத்தையுமே துச்சமா முயற்சிக்கிட்டு போறாங்க. அது எங்க கொண்டு போய் முடிய போகுதுன்னு தெரியல. 14th லூயியை விட மோசமான முறையில அந்த கட்சி இருந்துகிட்டு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அவங்க கூட சேர்ந்தாலும் ஆபத்து, சேரலனாலும் ஆபத்துக்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ இன்னொரு பக்கம் காங்கிரஸ் திமுகவிலையும் இப்போ சீட் ஷேரிங்ல இப்போ அது நிச்சயமா ஒரு இஷ்யூ ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. 38 சீட்டுகள் 2 ராஜ்யசபா உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சி தரப்பு கேட்பதாக தகவல்கள் கொண்டிருக்கின்றன. விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாக்கூர் என்ன சொல்றாரு? மதுரை வடக்குல நாங்க தான் நிற்போம். தளபதி இப்படி பேசிட்டாரு, அவர் எம்எல்ஏ, அவர் இப்படி பேசிட்டாரு. நாங்க சுயமரியாதை பார்க்குறவங்க, நாங்க விட மாட்டோம். நாங்க விட மாட்டோம். நாங்க ஸ்ட்ரிக்டா நாங்க கை சின்னதான் மதுரை வடக்குல நிற்கும் அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்றாரு. இது பிரச்சனை ஏற்படுத்தாதா கிரவுண்ட் லெவல்ல? அது நான் கேள்விப்பட்ட அளவில் மாணிக்க தாக்கூருக்கு சீட் தரவு கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அதுக்காக தன்னை ஒரு கட்சிக்குள்ளார குழப்பத்தை விளைவிக்கிற மாதிரி பெரிய சக்தி உள்ள ஆளா தன்னை காட்டிக்கிட்டு கட்சி நான் கூட்டணியே சேர விடாமல் தடுப்பேன். அவர் ஒன்றும் கட்சியில் ஒரு எம்பி அவ்வளோதான். அவர் ஒன்றும் தலைவர் கிடையாது. அவர் முடிவுகள் எடுக்க முடியாது. நீங்கள் ஜெயலலிதா காலத்தை பாருங்கள், அவங்க லோக்கல் தலைவர்களை அவங்க பார்த்து பேசுறதே கிடையாது. அந்த மாதிரி பாஜக கூட கூட்டணிச்ச போது அவங்கக்கிட்ட பேசுறது யஷ்வந்த் சின்ஹா வருவார், இப்போ சுஷ்மா சிவராஜ் வருவாங்க, அப்படித்தான் வருவாங்க. லோக்கலில் இருக்கிற கந்த முனுசாமி, கோவிந்தசாமி எவனையும் அந்த மாதிரி கிட்ட கூட அண்டை விட்டது. அங்கே சொல்லிடுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட போய் பேச வேலையை பார்த்துக்காங்க. அந்த மாதிரி இவங்கள பார்த்ததே கிடையாது. அது இன்னைக்கு ஸ்டாலினுக்கு அதே மாதிரி தான் இருக்குது. பாருங்க, இப்போ கனிமொழி போய் ராகுல் காந்தியை பார்க்குறாங்க. மாணிக் தாக்கூர் கத்தி என்ன பண்ணுறது? கட்சியில் நீ இருக்கிறியா வெளியே போறியான்னு கேட்டுப்படுவாங்க. அது கனிமொழியும் ராகுல் காந்தியும் நல்லபடியாக பேசியிருந்தாங்கன்னா அது இதாக இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் அந்த டெக்னிக் இப்போ ஸ்டாலினும் அதை பயன்படுத்துகிறார். ஒன்றிய தேசிய கட்சிகளுடைய தலைவர்களை இது டெல்லியிலேயே பார்த்துட்றாங்க. நீ லோக்கலில் இந்த ஆட்டமெல்லாம் வச்சுக்க, நீ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு. அது அது காங்கிரஸில் பிரச்சனையே என்னன்னா தொண்டர்களை விட தலைவர்கள் ஜாஸ்தியாக இருக்கிற கட்சி. ஒரு தொண்டருக்கு 10 தலைவர். ஓகே. நீங்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, அதனால அந்த குழப்பங்கள் கொஞ்சம் குறைச்சலாம் இருக்குது. இல்லாட்டி போனால் ஆளாளுக்கு ஒரு இது சொல்லிட்டு இருப்பாங்களே. தங்கபால் ஒன்று சொல்லுவார், இவர் திருநாகரசு ஒன்று சொல்லுவார், இளங்கோ ஒன்று சொல்லுவார், ஆளாளுக்கு ஒரு இது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சு. தகவலாம் காண என்னன்னாங்கன்னு தெரியல. பழைய என்ன கழிதல் புதிய வரவுங்கிற மாதிரி சொல்றீங்களா சார் காங்கிரஸ் கட்சியை? ஆனா டெல்லி தலைமை இந்த தமிழக திமுக தலைமையோடு அவங்க ஒருமித்த கருத்தோடு இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும்
இது போன்ற சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சாதானே அடுத்த தேர்தல் தேதி அறிவிக்கிறவங்க கூட்டணியில் குழப்பம் இருந்து தாங்க ஆகணும். அப்பதான் செய்திகள் வரும். இப்போ நீங்கள் பேசுறது மூலமா காங்கிரஸை பற்றி திமுக பற்றி நம்ம பேசிக்கிட்டோம் இல்லையா? அதே மாதிரி பிரேமலதாவை பற்றி பேசிட்டோம் இல்லையா? இந்த இவங்க இப்போ அதே தான் இப்போ விஜய் என்ன பண்ணுறாரு, ஜனநாயகன் அந்த அந்த படத்தை பற்றி எனக்கு வந்து பாஜக இது பண்ணுதுன்னு சொல்லி அந்த செய்தி போட்டு செய்திகளில் அடிபட்டுக்கிட்டே இருக்காருல்ல. அரசியல் ரீதியாக இன்றைக்கி ஒன்றும் இப்போ விஜய் பற்றி நம்ம என்ன பேசியிருக்கோம்? ஒன்றுமே இன்றைக்கி ஒன்றும் அரசியல் ரீதியாக அவருக்கு ஒன்றுமே செய்யலை. படம் ரிலீஸ் ஆகல, கூட்ட நெரிசலில் செத்து போனாங்க. இது தான் அவர் மேலே கேஸ் இருக்குது. அப்படியே மக்களுக்காக போராடி கைதானார். அந்த மாதிரி செய்தி ஒன்றுமே கூட கிடையாது. செய்தியில் ஆனால் அடிபட்டுக்கிட்டு இருக்காது. அரசியல் ரீதியான செய்திகள் இல்லை. அவருடைய படம் சொந்த படம் ஒன்று எடுக்கிறார். அது ரிலீஸ் ஆகிறதுக்கு சென்சார் எத்தனையோ ஆயிரக்கணக்கான படங்கள் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு அரசியல் அதை அந்த விளம்பரத்தை வச்சு அரசியலுக்கு வரலாமான்னு பார்க்குறாரு. பார்ப்போம் எப்படி போகும். ஏடிஎம்கேல வந்து டிடிவி தினகரனுடைய வருகையினுடைய எதிரொலியாக அவர் தான் வந்து ஏடிஎம்கேட ஓட் பேங்கை கணிசமாக ஸ்பிளிட் பண்ணவர் இந்த ஃபேக்ஷனில். ஸோ இப்போ அவர் வந்துட்டுங்கிறதுனால இழந்த முக்குளத்தோர் சமூகத்தினோட வாக்குகள் தென் தமிழகத்தில் மீண்டும் வந்து அந்த விண்டேஜ் ஏடிஎம்கேனுடைய ஓட் பேங்க் வந்து வந்துடும். ஸோ அதை ஒரு சாதுர்த்தியமாக வந்து இபிஎஸ் கையாண்டிருக்கிறாரு அப்படின்ற விஷயம் சொல்லப்படுது. ஸோ ஏடிஎம்கே இந்த சட்டமன்ற தேர்தலில் பழைய தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? பார்க்கணும். இந்த 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 எண்ணத்தினால்தான் தினகரனுக்கு மரியாதை இருந்தது. ஆமாம், முக்குளத்தோருடைய வாக்கு வங்கி அவருக்கு இருக்குதுங்கிற நம்பிக்கையில் தானே தினகரனை வந்து ஒரு அரசியல் தலைவராக ஏற்றுக்கணும். பன்னீர்செல்வத்தையும் இது ஒன்றும் மதிக்கிறதுக்கு காரணம் ஏன்னா போன தடவை வந்து பழனிசாமி முக்காலத்தோரை அடியோடு ஒழிச்சு கட்டுறது மாத்திரம் இல்லாமல் இப்போ வன்னியர்களுக்கு வந்து 10.5% கொடுப்பேன்னாரு. அதுதானே அவருடைய அவர் தலைவிதியை மாத்துச்சு. அத்தனை ஜாதிக்காரங்க சேர்ந்தாங்க. நம்ம கிட்ட இருந்து பிடிங்கி வன்னியருக்கு கொடுக்கறதுக்கு இந்த ஆள் ஆட்சிக்கு வருவோம், நம்ம ஓட்டு போடுறதான்னு அதிமுக காரனை ஓட்டு போட்டு நாக்கில் சனி அது மாதிரி வந்தது. போய் சார்ந்தார் காலியானார். அதனால இப்போ வந்து ஏற்றுக்க வச்ச தினகரனை எப்படி பணிய வச்சாங்க? அமலாக்கத்துறை கேஸ் வரப்போகுது அடுத்த வாரம். என்ன அப்படின்னாங்க. சரிங்க ஐயா நீங்கள் சொல்கிறது தான். அப்புறம் எடப்பாடி ஆட்சிக்கு வருவதாக இருந்தால் நான் தற்கொலை செய்து கொள்வேன்னு சொன்ன ஒரு ஆள் மறுநாள் காலையில் வந்து எடப்பாடி தான் இப்போ முதல்வர்னு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம்? ஜெயிலுக்கு போறியா, சப்போர்ட் பண்ணுறியா, அவ்வளோதான். இப்படிதான் மிரட்டி இப்படிதான் பாஜகவுடைய இது அவங்க அதிகாரத்தில் இருக்கிறது. நான் தான் சொல்கிறேனே, அவங்க கிட்ட மக்கள் கிடையாது. அவங்க கிட்ட இருக்கிறது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு, சில நீதிபதிகள், எலெக்ஷன் கமிஷன். இந்த 3 வச்சுக்கிட்டு தான் அவங்க இவ்வளோ அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செல்வாக்கு போச்சுன்னாக்கா பாஜக ஒன்றுமில்லாது, எம்டி, காலிகோடம்ல வேக்குவம், வெற்றிடம். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்களில் எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.